ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். இது செம்மையான ஒரு ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆக்சிடெண்ட்டில் இது வரைக்கும் 10 பேர் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் அதே கார் ஆக்சிடெண்ட்டில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து லீரான். அவள் ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன எங்கே இருக்குன்னு தெரியாமலே முழிச்சிட்டு இருக்கா. லீரானுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் வந்து யூ. அப்போ அந்த டைமில் வந்து யூக்கு தான் கால் பண்ணுறா. பண்ணி இந்த மாதிரி என்னோட கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு, எனக்கு ரொம்ப ரத்தமாக வருது, எனக்கு வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல வான்ற மாதிரி சொன்னான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீயே உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ, எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் மீட்டிங்க்கு போகணும், என் அசிஸ்டன்ட் கூட வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் கார் ஆக்சிடெண்ட்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் கட் பண்ணிடுறான். அப்போ அவனும் அதே ரோட்டில் தான் போவான் போல். அவன் பார்க்குறான், என்ன ரோட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்தில் அசிஸ்டன்ட் பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அவள் தான் ஜியோங்க. அவள் உடனே வந்து இந்த ரோட்டில் நம்ம போய் ஆகணுமா, அங்கே ரத்தமாக இருக்குது, எனக்கு போக பயமாக இருக்குன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லவும், அவன் இதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பான், இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்த உடனே ஒரு வேளை இங்கே தான் நம்மளோட ஆள் இருப்பாள் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். ஆனால் இவ வந்து இப்படி சொல்லியிருப்பாள் எனக்கு பயமாக இருக்குன்ட்டு. அதனாலே அவன் என்ன பண்ணுறான்னா, நீ எதுக்கு பயப்படுற, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை அங்கே மூடிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஓட்டிகிட்டே போகும்போது அதே இடத்துல தானே நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஆனால் அவன் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ரோடை பார்த்து ஓட்டிகிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார் போகிறதையும் பார்த்துட்டாங்க, காரில் இவன் இருக்கிறதையும் பார்த்துட்டாங்க, பக்கத்தில் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிறதையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்கே ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், 7 வருஷம் காதலிச்ச என்னை விட்டுட்டு நீ என்னடா அசிஸ்டன்ட் கூட போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் அவங்களால வேறு எதுவும் யோசிக்க கூட முடியல. அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் வந்து எல்லாரையும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அங்கே பப்ளிக்கே வந்து ஆம்புலன்ஸை வர வச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்களா. நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் டாக்டர் வந்துட்டு, இந்த மாதிரி உனக்கு நிறைய பிளட் போயிடுச்சுமா, அது மட்டும் இல்லை உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருந்திருக்கும் போல், அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து படித்து காட்டும் போது நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி முழிச்சுட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே எந்திரிச்சு உட்காந்து, என்னது என் குழந்தை இறந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே வந்து அந்த யூ கிட்ட அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, சர்ப்ரைஸாக வச்சுருந்துருப்பாங்க சீக்கிரம் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, இதை வந்து அவன் காப்பாற்றவே இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்தீனா கூட உன் குழந்தைய காப்பாற்றிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து யூ மேலே தான் கோவம் வருது. அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றவே இல்லைல்ல. அப்போ வந்து மெசேஜ் வந்திருக்கா, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. மெசேஜில் என்ன போட்டிருக்கானா, நேற்று நைட் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கானா, மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே அசிஸ்டன்ட் கூட வெளியே சாப்பிட்டுட்டு அவளை வீட்டில் விட போயிட்டேன், நீயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே கதறாங்க நம்ம ஹீரோயின். என் நைட்டு தான் அட்மிட் பண்ண வரல, என்னை பார்க்கறதுக்கு கூட நீ வரல, இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்கு, எதுவுமே தெரியாமல் உன் அசிஸ்டன்ட் கூட உனக்கு டின்னர் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவன் ஒரு பெரிய கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கான், நம்ம ஹீரோயின் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு காரணமே என்ன, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் தான் அந்த கம்பெனியோட கோ-ஃபவுண்டரே. ஆனால் எதுவுமே மதிக்காமல் அவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, நம்ம ஹீரோயினை 7 வருஷமாக லவ் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் ஆக்சிடெண்ட்டில் இருக்கும்போது நான் என் அசிஸ்டன்ட் கூட டின்னருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை விட்டுட்டு போயிட்டான். இதை நினச்சோன்னே ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே உன் கூட எதுக்குடா என் வாழ்க்கை, என் குழந்தையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து உன்னை டிசைட் பண்ணி உடனே சென்னின்ற ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நான் முடிவு எடுத்துட்டேன், இந்த ஊரில் நான் இனிமேல் இருக்க போகிறது இல்லை, நான் அங்கே வரப்போகிறேன், எனக்கான பிளேஸை ரெடி பண்ணிவி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்கவரும், நான் இதுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமானு சொல்லவும் நம்ம ஹீரோனும் நான் ஒரு வாரத்தில் கரெக்டாக வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்க யாருமே வரல. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசைன்மெண்ட் லெட்டர் இருக்கும்ல, அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே ஹீரோயின் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதை ரிசைன் பண்ணுறதுக்காக தான் லெட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேல் அவன் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, அவனுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது, ஏன்னா அவன் என் குழந்தைய கொண்டுட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 2 நாள் கழிச்சு வரான் யூ. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனை கேர் பண்ணிக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு திமிரா வரான். வந்து அவன் கோட்டை கழட்டிட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்காரானா. அப்போ முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலி அந்த கிளாஸ் வந்து காலியாக இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. அவன் பாட்டுக்கு வந்து ஹீரோனை பார்த்து என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த கிளாஸ் எடுத்து குடிக்க பார்க்குறான். ஆனால் அதில் தான் ஒன்றுமே இல்லையே, எதுவுமே வரல. அதை பார்த்தோன்னே என்ன இதில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். என்னென்னா, இவன் எப்போனா ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வந்தான்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு
ஒரு ட்ரிங்க்கை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவனோட டயர்ட்னஸை போக்குறதுக்காக இது குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வாண்டடாக ரெடி பண்ணி அவன்கிட்ட போயிட்டு இந்த இதை குடின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பாங்க. ஆனால் அவன் அந்த டைம்லலாம் அதை மதிக்கவே மாட்டான். வச்சுட்டு போயேன், ஏன் என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, நான் அப்புறமா எடுத்து குடிக்கிறேன், வச்சுட்டு போங்க இந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுருவான். நம்ம ஹீரோனுக்கானா இவன் டயர்டை போக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்திருக்கும். அதை அப்படி போய் குடிச்சிருப்பாங்க. இப்போ இவனா வந்து வாண்டடாக எடுத்து குடிக்கும் போது அந்த கிளாஸில் ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பார்க்குறான், என்னதில் ஒன்றுமே இல்லை, ஒரு வேலை என் மேலே கோவமாக இருப்போலோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனை பார்த்து உடனே என்ன சொல்கிறான்னா, எதுக்காக நீ இப்போ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ ஏதோ நினச்சிக்காத, ஏதோ நான் வந்து உன்னை கேரே பண்ணிக்கலன்ற மாதிரி, நான் உன்னை நல்லா கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 நாள் ஏதோ அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டேன், அதனால கேர் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருக்காத, நானும் போய் ஹாஸ்பிட்டலில் உன்னை பற்றி எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். உனக்கு ஏதோ மைனர் இன்ஜுரிஸ் தான் இருக்கான், அதெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இல்லை, நீ போயிட்டு சும்மா தண்ணியில் கை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, ரொம்ப அடி பெருசாகிட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, குழந்தை அபோஷன் ஆனது எதுவுமே தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு வந்து மைனர் இன்ஜுரிஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்து ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் உடனே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம கம்பெனி டெவலப் பண்ண வேணாமா, அதுக்காக தானே இப்படி மீட்டிங் அலைஞ்சிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறதுக்கே வந்துரு, சின்ன விஷயத்தெல்லாம் இப்படி பெருசு பண்ணிட்டு இருக்க, போ இந்த சின்ன விஷயத்துக்கு கோச்சிக்கிட்டீங்கன்னா இப்படி இருந்துக்கொன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான் வேணும்ட்டே. நம்ம ஹீரோன்னா ஓ என் குழந்தை செத்து போனது உனக்கு சின்ன விஷயமா தெரியுதா, நான் எடுத்த முடிவு கரெக்டு தான், உன்ன மாதிரி ஆள் கூட இருக்கிறதுக்கு நான் இங்கேருந்து போயிடலாம், 7 வருஷம் காதலை அடியோடு அழிச்சிட்டல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க ரிசைன்மெண்ட் லெட்டரில் சைன் போட்டுடுறாங்க. இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ எதுக்கு இனிமேல் இருந்துக்கிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சைனும் போட்டு விட்டுடுறாங்க. அதே மாதிரி ஜென் குரூப்போட அப்பாயின்மெண்ட் லெட்டர்லையும் சைன் போட்டு அதை மெயிலில் அமுச்சு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கா நம்ம இப்போ பண்ணுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு தோணுது. ஹீரோயின் பெட்ரூமுக்கு போகிறாங்களா, அப்போ அவங்க ட்ராலேருந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை இது வரைக்கும் வாங்கின ஞாபகமே இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, இது என் ட்ரெஸ்ஸே இல்லை, இது எப்படி இங்கே வந்திருக்கும், இது யார் இது அப்படின்னு மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக நான் இல்லாதப்போ என்னோட ரூமில் யாரோ வந்து இருந்திருக்காங்க, அதனால தான் இந்த ட்ரெஸ் இங்கே வந்திருக்குன்ற மாதிரி ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, இப்போ வரைக்குமே மூஞ்சில் எந்த கோவமும் காட்டிக்கல, ஆனால் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்களா. அப்போது பிளேட்டில் ஒரு சாப்பாடு இருக்கும், லஞ்ச் பாக்ஸில் ஒரு சாப்பாடு இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பிளேட்டில் இருக்கிறத எடுக்காம லஞ்ச் பாக்ஸில் இருக்க மோமோ மாதிரி இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்லான்ற மாதிரி எடுக்க போகிறாங்க. அவன் உடனே தள்ளி வைக்கிறான், இதை நீ எடுக்காத, பிளேட்டில் இருக்குல்ல அதை சாப்பிட்லாம்ல, அந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து நான் என் அசிஸ்டண்ட்டுக்காக வாங்கி வச்சுருக்கேன், அவள் கேட்டிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேட்டில் இருக்கிறத சாப்பிடுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு வருதே பாருங்க கோவம். உடனே வந்து அவனை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதை எடுத்து நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, எல்லாம் உனக்கு மறந்து போச்சா, 7 வருஷமாக நீ என்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்க, இந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை நான் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவனும் ஒன்னே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஹீரோயின் மேலேயே பழி தூக்கி போடுறான். என்ன சின்ன விஷயத்துக்கு மறுபடியும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க, உனக்கு சண்டை போடுறதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கில் வந்து நேற்று கண்டுபிடிச்ச ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த யூ மேலேயே தூக்கி போடுறாங்க. இந்தா உன்னோட அசிஸ்டண்ட் வந்து அவளோட ட்ரெஸ்ஸை என் ரூமில் விட்டுட்டு போயிட்டா, அதை மறந்து விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அவட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து ஏ லீரா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எதுவும் தப்பாக நினைக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் உன்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளைனோ பண்ண வேணாம், ஆனால் நான் உனக்கு வந்து ஒரு அட்வைஸ் தரேன், இனிமேல் வந்து உன்னோட அசிஸ்டண்ட் இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணானா அவளோட ட்ரெஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போக சொல்லு, அப்போ தான் என்கிட்ட மாட்ட மாட்டிங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் உடனே இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோனை பார்த்து சரி லீரான் சீக்கிரம் சாப்பிட்டு வா, இன்னைக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே ஷாக்கு, ஏன்னா 7 வருஷத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாங்களா, டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப மழை வரும், திடீர்னு வெளியே போனவன் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அந்த மழையில், அதான் அந்த யூ தான், அதுவும் கொடையோடு வந்திருக்கானா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை தான் கூட்டிகிட்டு போக வந்திருப்பான் போல, மழையில் நனைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு யூவை பார்த்து யூ நீ எனக்காக தான் வந்திருக்கியா, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் கொடையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஒன்றே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஜியாங்க இருப்பால, அவள் ஓடி வந்து யூ கையை பிடிச்சி பிரதர் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக தானே வந்தீங்க
இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்லலாம் இவ வந்து இந்த யூவை வந்து பிரதர் தான் கூப்பிட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே என்ன என் ஆள் என்ன கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கையை பிடிச்சி நின்றுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் உடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இப்படி பேசினதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, சரிலி நீ வந்து டாக்ஸிக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிடு. அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு நியூ இல்லை, அதனால் அவளை நானே கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் நீயே பார்த்து வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னுமா சொல்லிட்டு டாக்ஸியை பிடிச்சி போய்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கேயே விட்டுடுறான். மழையில் எப்படின்னா நினைச்சிட்டு போட்டோம் இல்லை உள்ள போய் நினைக்கிட்டோன்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிட்டு போய் அசிஸ்டண்ட்டை வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணி விட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவனை பார்த்து இப்போ கேட்குறாங்க, என்ன இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு என்னை பார்த்து கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த யூக்கு வந்து அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணதை பார்த்தோன்னே என்ன இவ கால் பண்ணுறான்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசுகிறான்னா அவள் உடனே இங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமு, சீக்கிரம் வந்தால் தான் அதை நான் கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி வேணும்ட்டே எதோ இவனை வர வைக்கிறதுக்காகவே பேசிகிட்டு இருக்கா. இவனும் அவள் கால் பண்ணி கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, சரி ஓகே எனக்கு வேலை வந்துடுச்சு, நீயே போய்க்கோ, நான் வேலை வந்ததுனால இப்போ நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோனை கண்டுக்காம அவனாக தான் கேட்டான். நம்ம ஹீரோனை பார்த்து இப்போ ஃபோன் வந்தது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டான். நம்ம ஹீரோயினா இதுதான் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதை வேற நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே தனி ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. போயிட்டு ரிசைன்மெண்ட் லெட்டர்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்களா, அதை பிரிண்ட் அவுட் எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ட்ராவில் வந்து ஏதோ உள்ளே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணலான்னு போகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ரிங் பாக்ஸ் கையில் மோதிரெல்லாம் போட்டு விடுவாங்களா, அந்த பாக்ஸ் தான் இருக்குது. அந்த பாக்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருதா. உடனே அந்த பாக்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து அது உள்ளே பார்த்தா ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங் ஆக்சுவலி வந்து ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோனுக்கு போட்டு விட்டுருப்பான். அந்த ரிங் ஒன்றும் டைமண்ட் ரிங்லாம் கிடையாது, சாதாரண ரிங்கு. அந்த ரிங்கை யோசிச்சு பார்க்குறாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியோட கோஃபவுண்டரில் கம்பெனியை முதல் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயின் தான் பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இந்த யூ வந்து உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்னோட ட்ரீம் வளர்றதுக்கு நீ தான் காரணம், என் ட்ரீம் சக்ஸஸ் ஆக போகிறதுக்கும் நீ தான் காரணம், இப்போ வந்து நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், இந்த ரிங்கை உன் கையில் போட்டு விட போகிறேன், இப்போ வேணால் அந்த ரிங்கு போலியாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, நான் கம்பெனி நல்லா டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மீட்டிங்கில் பார்ட்டி மீட்டிங்கில் நான் அஃபிஷியலாக ஒன்று வந்து எல்லார் முன்னாடியே நீ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை அன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த போலி ரிங்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகிற டே அன்றைக்கி வந்து நம்ம ஹீரோயின் கையில் வந்து போட்டு விட்டுருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து இது என்ன மோந்திரவா அந்த என்ன நம்மளோட லவர் தானே போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோந்திரத்தை எடுத்து தான் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி பெரிய டெவலப் ஆனா என்ன, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணதே நான் தான், ஆனால் என்னையே மதிக்காமல் போயும் ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னை விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இனிமேல் எனக்கு இந்த மோந்திரமே தேவையில்லைன்ற மாதிரி குப்பையில் தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ ஹீரோனோட ஃபோனில் மெசேஜாக வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எனக்கு 5 மணிக்கு கேக் வேணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. யார் அனுப்புறான்னு பார்த்தா யூ தான் அனுப்பிட்டு இருக்கான். மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்போ இந்த யூ வந்து பார்த்துட்டே இருக்கான். என்ன எப்பயுமே நான் மெசேஜ் பண்ணால் இவள் உடனே ரிப்ளை பண்ணிடுவாளே, இப்போலாம் ரிப்ளையே பண்ண மாட்டா, ஒருவேளை நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்னுமே கோவமாக இருக்காளா அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். சரி இப்போ என்னென்னே பேசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டுருக்கான். போகும்போது ஹீரோயின் பார்த்து கேட்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கல்லி, உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அதை கூட பார்க்க தெரியாதா, பார்த்து ரிப்ளை கூட பண்ண மாட்டேன், அவ்வளோ பிஸியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருக்க ஃபைலெல்லாம் பிடுங்கி ஓரமாக வச்சிடுறான்னா. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்கு அனுப்பிச்ச மெசேஜ் முதல்ல நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஃபோன் எடுத்தே பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான். அதில் என்ன வந்திருக்குன்னா 5 மணிக்கு கேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதை பார்த்தோன்னே ஓ உனக்கு கேக் வேணுமா, அதுவும் என் கையால் கேக் வேணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேக்குன்ற வார்த்தையை படித்தோடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னா ஹீரோயின் முதல்ல கேக் செய்ய கற்றுக்கிட்டதே இவனுக்காக பர்த்டேக்கு இவனோட கேக்கை ஹீரோனே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த கேக்கை கற்றுக்கிட்டு இவனோட பர்த்டேக்காக கேக் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவனும் அங்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் கேக் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இன்னும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்காக கேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி கேக் பண்ணும்போது பார்த்து பண்ணு சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனும் அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன், இது என்னோட ஆசை, நான் கடைசி வரைக்கும் உன் பர்த்டே அப்போது நான் உனக்காக நான் மட்டுமே கேக் பண்ணுவேன், நான் கேக் பண்ணுறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவனும் வந்து சரி ஓகே, எனக்கு தான் நீ கேக் பண்ணுற, எனக்கும் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை என்னோட ஆசை என்ன தெரியுமா, எப்பயுமே நான் உன் கூட இருக்கணும், உன்னை விட்டு நான் விலகவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த கேக்குன்ற வார்த்தையை படித்தோடனே நம்ம ஹீரோனுக்கு இதுதான் ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோன் உடனே அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே கேக் பண்ணி தரேன், என்ன
மாதிரி கேக் வேணும், டிசைனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அப்போ அவன் உடனே வந்து டிசைன் எடுத்து காட்டுறான். அதுவும் யாரோட கான்டாக்ட்லேருந்து அந்த பிக்சர் வந்திருக்குன்னா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட கான்டாக்ட்லேருந்து தான். கேக்கை காமிச்சு இந்த மாதிரி என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு பர்த்டே 5 மணிக்கு கரெக்டாக கேக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா சரி கரெக்டாக கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, உனக்காக மட்டும்தான் கேக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ எவ்வளோ ஒருத்திக்காக என்ன கேக் பண்ண சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவனை வந்து உடனே காசெல்லாம் அனுப்பி விட்றான் இந்த கேக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அமௌண்ட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஹீரோயினுக்கு செலவுக்கும் சேர்த்து அனுப்பியிருப்பான் போல். ஆனால் ஹீரோயின் வந்து அதை திருப்பி அவனுக்கே அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு அவனை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் இவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளே இவ்வளோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படிலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவனுக்கு இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறது எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் சரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்களா. அப்போ அவன் மட்டும்தான் தனியாக அந்த ரூமில் இருப்பான். அப்போ சைடில் குப்பை தொட்டியில் வந்து அந்த ரிங் இருக்கிறத பார்க்குறான். ரிங்கு பார்த்தோன்னே இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். பார்த்த உடனே அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறான். அதே டைமில் கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இவனை தேடி வந்துடுது. இவன்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறான், உனக்காக பர்த்டே கேக் வந்து சொல்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் இங்கே லீ கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவள் உடனே அப்படி நடிச்சு பேசுகிறா. அக்கா ரொம்ப நல்லவங்க, அக்கா எனக்காகவே கேக் பண்ணி தரேன்னு சொன்னாங்களா, சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளோட மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை அவட்டந்து எப்படியாவது பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் 5 மணிக்கு கரெக்டாக கேக் ரெடி பண்ணி யூ வந்து அந்த டிசைனில் சொல்லியிருப்பானோ அதே டிசைனில் கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் டேபிளில் வைக்கிறாங்க. அந்த யூ அங்கே தான் இருப்பானா. அவன் கேக்கை பார்த்த உடனே நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஸ்பூன் எடுத்து அந்த கேக் எடுத்து க்ரீம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உடனே உன் கேக் எப்பயும் போல் நீ செய்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், இப்பயும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஜியாங் இருப்பால அவளும் வந்துடுறா. வந்துட்டு இந்த யூ பக்கத்தில் நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் எனக்காக கேக் பண்ணீங்களா, ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காளா. அப்போ யூ ஒன்று இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க, டைம் ஆகுது கேக் வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளும் அங்கே கேக் வெட்டுறா. வெட்டின உடனே வந்து யூ தானே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் முன்னாடியே யூ கிட்ட போய் கேக்கை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேற கேக்கை ஊட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஜியாங் வர யூவை பார்த்து அடுத்து சாப்பிட போகலாமான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே சரி அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும், அதுக்கு மட்டும் சைன் போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவன் தான் வந்து ஆல்ரெடி இந்த ஜியாங் கிட்ட கேக் சாப்பிட்டுட்டு இருப்பான்ல ஊட்டி விடும்போது எதுவுமே படித்து பார்க்காம அவன் பாட்டுக்கு சைன் பண்ணி விட்டுடுறான். ஆக்சுவலி அவன் சைன் பண்ணி விட்டதே நம்ம ஹீரோயினோட ரிசைன்மெண்ட் லெட்டர் எதுவுமே படித்து பார்க்காம சைன் பண்ணி விட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றான்னா நம்ம ஹீரோயினும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் போகலான்னு பார்க்கும்போது அவன் விட மாட்டான். நான் உன்னை போகவே சொல்லலையே, நீ எதுக்கு இங்கே போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கை பிடிச்சா நம்ம ஹீரோயின் கையை உதறி விட்டு நான் எதுக்கு இங்கே இருக்கணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த ஜியாங் பொண்ணு உடனே நம்ம ஹீரோயின் கையில் ஒரு ரெட் கலர் கயிறு கட்டியிருப்பாள். அதை பார்த்துடுறா. பார்த்த உடனே இந்த கயிறு பார்த்தா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, அது ஒன்றும் இல்லை என் வீட்டு குப்பை தொட்டியில் இதே மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இதை கேட்டோடனே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் யூவும் வந்து லவ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு யூ கையில் வந்து இதே மாதிரி ரெட் கலர் கயிறு வந்து கட்டி விட்டுருப்பா. கட்டி விட்டுட்டு இது உன் கையில் இருக்க வரைக்கும் யாராலையும் நம்ம 2 பேரும் பிரிக்கவே முடியாது, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு தான் அந்த கயிறை கட்டி விட்டுருப்பா. இது வந்து அவளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கயிறு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவள் கையில் இருக்கும் கயிறையை கழட்டிட்டு இந்த கயிறு எனக்கு தேவையில்லை, இது ஒன்றும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாம் கிடையாது, வேஸ்ட்டு தான், சும்மா தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டில் குப்பை தொட்டியில் ஒன்று இருக்குன்னு சொன்னல அதே மாதிரி இதையும் வச்சுக்கிட்டு இதையும் போய் அந்த குப்பை தொட்டிலே போட்டுன்னு சொல்லிட்டு கயிறு அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஏன்னா ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு அது யூ கையில் இந்த கயிறு தான், அதுதான் அந்த குப்பை தொட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த யூவும் வந்து அந்த கயிறு எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஆமாம்ல இன்னைக்கு குப்பை தொட்டியில் விழுந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே போகிறாங்களா, ரிசைன்மெண்ட் லெட்டரை கையில் கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோக்கு கீழே ஹீரோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பானா அவன்கிட்ட போயிட்டு ரிசைன்மெண்ட் லெட்டரில் வந்து நான் சைன் போட்டுட்டேன், அதே மாதிரி பாஸும் சைன் போட்டார், இந்த லெட்டரை வந்து ஒரு 2 நாள் கழித்து அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவருக்கு மெயிலும் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க அவர் ஒன்னி என்ன மேடம் சொல்கிறீங்க, இந்த ஆஃபீஸோட கோ ஃபவுண்டரே நீங்கள் தான், வைஸ் பிரசிடென்ட்டு, நீங்கள் எப்படி ரிசைன் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்ட மேனேஜரும் ஆமாம் சைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் வேறு இப்போ மெயில் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா.
மேனேஜருக்கு என்ன பண்ணணுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு 2 நாள் கழிச்சு என்னன்னா இந்த கம்பெனியோட பெரிய பார்ட்டி நடக்குது. ஏன்னா இந்த கம்பெனி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இந்த நாளுக்காக தான் நம்ம ஹீரோனும் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. இந்த யூவும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ அங்கே இருக்கிற ஆங்கரும் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, இந்த கம்பெனி டெவலப் ஆனதுக்கு காரணம் நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு கூப்பிடலான்ற மாதிரி கூப்பிட இந்த பிரசிடென்ட் அதாவது யூ இருக்கான்ல ரிங்கை ரெடியாக வச்சிருப்பான். ஏன்னா ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பான்ல, கம்பெனியை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஒரு பார்ட்டி கொடுக்கும்போது அஃபிஷியலாக நான் வந்து உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆங்கரும் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் ஸ்டேஜுக்கு கூப்பிடலான்னு சொல்லும் போது நம்ம யூவும் வந்துடுறான் மேலே ஸ்டேஜுக்கு. ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வரான். சரி, இவன் கூட வந்து அந்த அசிஸ்டண்ட்டும் யாருமே கூப்பிடாமலே அது பாட்டுக்கு பேக்கு மாதிரி மேலே ஏறி வருது. வந்த உடனே யூ பக்கத்தில் போயிட்டு சைலண்டாக அவன் கையை பிடிச்சிட்டு நின்றுக்கிறா. அப்போ அந்த ஆங்கரும் சரி பிரசிடென்ட் வந்துட்டாரு, வைஸ் பிரசிடென்ட் ஏன் இன்னும் வரல, நீங்கள் மேலே வரணும் லின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் அங்கே வரல. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து இன்னைக்கு அப்ராட் போகிறாங்களே, அங்கே வரல. இப்போ அவங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே யூலாம் சரியான டென்ஷன் ஆகுறான். அவன் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான், இல்லை லீரன் கண்டிப்பாக வருவா, ஏன்னா இந்த நாளுக்காக தான் அவ்வளோ நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ கரெக்டாக அங்கே வந்து யூவோட மேனேஜர் வராரு. வரும்போது நம்ம ஹீரோனோட ரிசைன்மெண்ட் லெட்டரை தூக்கிட்டு தான் வராரு. வந்தவர் வந்து யூவை பார்த்து, பாஸ் நீங்கள் வந்து ரிசைன்மெண்ட் லெட்டரை பார்க்கலையா, உங்களுக்கு நான் மெயினாக அனுப்பிச்சிருந்தேனே, லீரன் மேடம் வந்து இங்கேருந்து போயிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டேனே யூகே ஷாக் ஆகுது. என்னது ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளா, நான் அவளுக்கு எப்போ சைன் போட்டேன் அவள் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு, அவள் எப்படி ரிசைன் பண்ணிட்டு போவான் இந்த ஆஃபீஸை விட்டு அப்படின்ற மாதிரி கேட்க மேனேஜரும் வந்து அந்த ரிசைன்மெண்ட் லெட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பாஸ் நீங்கள் தான் சைன் போட்டிருக்கீங்க, நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்போ தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறான். அவன் சைன் பண்ணது அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த கேக் ஊட்டுறப்போ தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் ஒன்று அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு வந்து பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போக பார்க்குறான்னா இந்த அசிஸ்டன்ட் ஜியாங் பொண்ணு வந்து அவனோட கையை பிடிச்சி போகாதீங்க நில்லுங்கன்னு சொல்ல அவன் உடனே எனக்கு வேலை இருக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட அங்கே கண்டுக்காமல் அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவளா கீழே விழுந்தவ எல்லாம் இப்படி கை நழுவி போயிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோனா இந்த இடத்துக்கே நான் பாய் சொல்ல போகிறேன், ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த பிடிச்சி தான் இங்கே வந்தேன், ஆனால் இது எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த யூவும் காரில் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை வந்து ஏர்போர்ட்டில் எப்படியாவது போய் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும், ஏன்னா ஹீரோனை ட்ராக் பண்ணி சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான்னா வந்திருக்கோம், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அப்ராட் போகிறாங்க, அவங்க ஏர்போர்ட்டில் இருக்காங்க, ஃப்ளைட் வந்து 1/2 hourல டேக் ஆஃப் ஆக போகுது, நீங்கள் உடனே போனதை தடுக்க முடியும் பாஸ்ன்ற மாதிரி எல்லாரும் மெசேஜ் சொல்ல அப்போ இவனு வந்து நிறைய டிராஃபிக்கில் வந்து கார் எடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேலே காரில் போனால் வாய்ப்பே இல்லை அவளை நிறுத்துறது, நம்ம பேசாமல் ஓடி போனால் தான் அவளை கண்டிப்பாக நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போகும்போது ஃபோனில் எதுனா கால் வருமோ அப்படின்னு மற்ற பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து யூ கிட்டேருந்து எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஃபோனில் இருக்க சிம்மை கழட்டி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இனிமேல் எதுவும் ட்ராக்கும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் வந்து இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, 7 வருஷம் காதல் அடியோடு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. கடைசியாக போகும்போது அந்த சிட்டியே மொத்தமாக பார்த்து குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இனிமேல் இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்களே. அப்போ நம்ம ஹீரோயின் போன அப்புறமா இவன் வரான். இவன் வந்துட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறான். ஆனால் இவன் வந்தது டூ லேட். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் கிளம்பியிருப்பாங்க. அப்போ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம ஹீரோனுக்கு போட்டிருப்பால அந்த மோந்தர குப்பை தொட்டியில் ஹீரோயின் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் இப்போ கையில் எடுத்து வச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு வர மெசேஜ் ஹீரோயின் லாஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க கூட, நான் இதோட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து கோவத்தில் வீட்டுக்கு போனால் இவனுக்கு வந்து அவனோட ஆளுங்கிட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி லீரன் வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோடனே இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, சரி உடனே எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்க, நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் அந்த அசிஸ்டன்ட் ஜியாங் பொண்ணு நின்றுட்டு இருக்காளா, அவன் வந்து இந்த யூவை பார்த்து நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யூ வந்து அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு நான் மட்டும் போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு யூ அங்கேருந்து வேகமாக போகிறான். இவ்வளோ உடனே வந்து யூ விடாமல் கையை பிடிச்சி இல்லை நானும் வரேன்னு சொல்கிறா. ஆனால் அவன் கண்டுக்கல. இல்லை நான் போய் முதல்ல அவள் கண்டுபிடிக்கிறேன், இது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான்னா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா. யூவும் ஃப்ளைட்டை பிடிச்சி சிங்கப்பூருக்கு போயிடுறான். ஆனால் சிங்கப்பூரில் அவள் எங்கே இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல. அதை இன்னுமே அவனோட ஆளை விட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே போய் லேண்டே ஆயிட்டு இனிமேல் நான் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி மிரரை பார்த்து அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து புது புது காஸ்டியூமாக எடுக்கிறாங்க. மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், வேறு மாதிரி நம்ம
மாறலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மாற்ற பார்க்குறாங்க. நான் மாற்றிக்கணும், இந்த 7 வருஷம் எனக்காக நான் வாழாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் எனக்காக வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுவாங்களா, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அப்போது ஹீரோயின்லாம் மேக்கப் போட்டுட்ருக்க பக்கத்தில் இருக்க லேடி வந்து, மேடம் உங்கள் பழைய ட்ரெஸ்லாம் இருக்குது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம ஹீரோயின் இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இனிமேல் பழசுன்ற விஷயத்துக்கே என் வாழ்க்கையில் இடம் இல்லை, அதனால் அந்த பழைய ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து சென்னுன்றவரை தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் கால் பண்ணியிருப்பாங்கள்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவருக்கு கால் வருது நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து. அவர் சொல்கிறாரு, ஓ வெளியே வந்துட்டிங்களா, வெயிட் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுறேன், வந்து உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. உடனே ஏஞ்சி வராரு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோடனே. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சென் குரூப்பில் என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் வராங்க, ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு சென்னை மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கவங்களா இருப்பாங்களே ஸ்டாஃப்ஸு, அவங்களாம் நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே, யார்ப்பா அந்த லேடி இவ்வளோ அழகாக இருக்காங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நம்ம ஆஃபீஸில், புதுசாக வராங்களே யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி எல்லோரும் நம்ம ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போது சென்னு அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரத்தை பார்த்தோன்னே, ஆக்சுவலி இந்த சென் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்ததை பார்த்தோன்னே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. சந்தோஷப்படுறதா என்ன படுறதுன்னு தெரியாமலே நின்றுட்டுருக்காரு. ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போது சென் வந்து, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசில் ஏகப்பட்ட ஃபீலிங்கு. அவர் பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசணும், சிரித்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்து வந்து, ரொம்ப நாள் ஆகுது உன்னை பார்த்து, இன்னுமே அப்படியே அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஜோக் பண்ணுறதை மட்டும் நீ விடவே மாட்டியே, எப்பயுமே இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல, இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ன்றத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து 7 வருஷமாக தான் யூ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டியூஷன் சென்டர் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அங்கே அவங்க தான் டீச்சராக இருந்தாங்க. அந்த டியூஷனில் வந்து நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்டு அங்கே வந்து எப்பயுமே நம்ம ஹீரோனோட அட்டென்ஷனை வாங்கிட்டே இருக்கணுன்றதுக்காக அங்கே தூங்கி தூங்கி வழிகிறது, எதுனா சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையிலேருந்து அடி வாங்கிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா அப்போ தானே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்போதுலேருந்தே நம்ம ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால ஹீரோயின் கிட்ட அடி வாங்குறது அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட சேட்டை பண்ணுவார். நம்ம ஹீரோனும், நீ மட்டும்தான் என்னோட கிளாஸில் இப்படி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்து, ஆமாம் அப்போதுலேருந்தே என்னை இப்போ வரைக்கும் நீ குழந்தை மாதிரி தானே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நான் நல்லா வளர்ந்துட்டேன், நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனும் அப்படியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேறு ஹீரோவை பார்த்து, பாஸ் இவங்க யார் பாஸ் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இவங்க பேர் லீரான், இவங்க வந்து நம்மளோட கம்பெனிக்கு இன்னிலேருந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, நம்மளோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து ஹீரோனை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஹீரோனை பற்றி பெருமையாகவே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோனை பார்த்து அதாவது மறைமுகமாக பேசிக்கிறாங்க அந்த ஸ்டாஃப்லாம் ஹீரோனை பற்றி. என்னென்னா, பாஸுக்கு வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக மட்டும் இவங்க இருக்க போகிறது இல்லை, நீ வேணா பாரு, கண்டிப்பாக சீக்கிரமே இவங்க பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபாகவே ஆயிடுவாங்க, எனக்கு என்னமோ அது டவுட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரி வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வெளியே செம்மையான மழை, கையில் வேறு கூட இல்லை, மழையில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் இருக்க ஃபைலை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு மழையில் நின்றுட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோயினை வந்து கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது, யாராக இருக்கும் உள்ள அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ளேருந்து யார் வரான்னு பார்த்தா யூதா வரான், கையில் கொடையோடு வரான். வந்துட்டு ஹீரோயின் பார்த்து, லீரன் இங்கே இருந்தது போதும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக்கில் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து நல்லா பார்த்தா தான் தெரியுது, அங்கே முன்னாடி வந்து நிற்கிறது யூ கிடையாது, சென் தான் வந்து இருக்கான். கையில் கொடையோடு வந்து ஹீரோயினை பார்த்து, சரி வாங்க போகலாம், ரொம்ப மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோயினும் அப்புறம் தான் யோசிச்சு பேசுகிறாங்க, ஆமாம் இது சென் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சாரி நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் சென் கூட நடந்து போகிறாங்க. சென் தான் நம்ம ஹீரோனுக்கு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வரான். நம்ம ஹீரோனும் இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சென் பாஸே வந்து கொடை பிடிக்கிறார்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் காரில் போகும்போது அதே டைமில் தான் யூ வந்து நம்ம ஹீரோயின் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டான் போல். அவன் ஹீரோயினோட காரை வந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிவிட்டு சென்னோட கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எங்கே போகிறாங்கன்றது அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா சென்னோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க போல். உள்ளே போனவங்க ஒன்றே வந்து சென் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்னுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி வந்து சென் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த மழையில் நீ ரொம்ப நனைஞ்சிட்ட, போயிட்டு மாற்றிட்டு வா, அப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சென்னை வந்து அனுப்பி விடுறாங்களா. அவரும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்ற மாதிரி உள்ளே போயிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே வந்து டோர் யாரோ காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யாராக இருக்கும், சரி நம்மளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா சிரிச்சுக்கிட்டே தான் திறக்கிறாங்க. ஆனால் ஷாக் ஆகிடுறாங்க. வெளியே வந்து உண்மையாகவே நிற்கிறது இந்த வாட்டி யூ தான். வந்துட்டு முறைச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, எதுக்காக நீ என்னை விட்டு வந்த, என்ன ரீசன் சொல்லு, என்ன
மெசேஜ் பண்ணியிருக்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண விட்டுருவேணா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். ரொம்ப கோவமாக கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யூவை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். இப்போ இதில் உனக்கு என்ன விஷயம்? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் உன்னை பிரேக்கப் பண்ணது தான். நான் எதுவுமே அதில் மாற்ற போகிறது இல்லை. அதை ஒன்று நான் கோவமாலாம் சொல்லலை, நல்லா முடிவெடுத்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் உடனே சொல்கிறான், ஃபோனில் பண்ணதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்கிறாங்க, சரி ஃபோனில் பண்ணது தானே நம்ப மாட்டேன், இப்போ மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் ஒன்று பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இதை கேட்ட இவன் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான், ஏன் இப்படி சொல்கிற, அதெல்லாம் பண்ணாத, ஒழுங்கா என் கூட வா, என்ன ரீசனுக்காக நீ எனக்கு பிரேக்கப் பண்ணுற, நான் அதை தப்பே பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, என்னது தப்பே பண்ணலையா, அப்போ இதுக்கு முன்னாடி நீ பண்ணதுக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வருது அவங்க குழந்தை வந்து இறந்து போனது. அதுக்கு வந்து இவ வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டான்ல, கரெக்டான டைமில் வராமல் அசிஸ்டன்ட் கூட ஊர் சுற்றிருப்பான். அதுதான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவமாக இருந்திருக்கும். இன்னொரு டைம் வந்து ஹீரோயின் வந்து மழையில் பிக் பண்ண வந்திருப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோனை பிக்கப் பண்ணாமல் போயிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை வீட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இதெல்லாம் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம ஹீரோயின் வந்து யூவை பார்த்து சொல்கிறாங்க. அந்த யூவும் கேட்குறான், அப்படி என்ன நான் கேவலமான வேலை பார்த்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற, எனக்கு நீ சொல்லிதாகணும்னு சொல்லிட்டு ஹீரோனை கையை பிடிச்சி அங்கேயே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான், என் கூட நீ வந்ததாகணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்னதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் விடவே மாட்டான். நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக செயின் வந்துடுறாரு. வந்தோடனே என்ன நடக்குதுங்க, யார் இவர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரானா. அப்போது வந்து இங்கே இருப்பான்ல யூ ஒன்னே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறான், என்னது இது, யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல. செயின் ஒன்னே போயிட்டு இந்த யூ கிட்ட ஷேக்கன் கொடுக்குறாரு. சரி வந்ததான் வந்திருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இந்த யூவும் ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே பார்க்குறான். ஆனால் செயின் வந்து சரி ஓகே, எதுக்கு தேவையில்லாத சண்டை, வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கலாம், வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோயின் வந்து கோவமாகவே உள்ள போகிறாங்க. சே மானம் கேட்டவன், வீட்டுக்குள்ளே வான்னு சொன்னோன்னே வரான் பாரு அப்படின்னு மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. சென்னும் வந்து யூ மறைச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். அப்போ யூ உள்ளே போகிறான்னா போனோடனே எடுத்தோடனே ஹீரோயின் கிட்ட சண்டை தான் போட ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காக என்னை விட்டு போன, நீ எதுக்காக என்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீ அந்த அசிஸ்டன்ட் கூட சுற்றினதெல்லாம் எனக்கு கோவம் வராதா, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீ பண்ணியிருக்க தெரியுமா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை வந்து ஏற்றுக்க சொல்கிறியான்னு. கண்டிப்பாக அதில் முடியாது, 7 வருஷம் லவ்வாக இருந்தான்னு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு சொல்லும் போது அப்போ யூ விட மாட்டான். நீ ஏன் தப்பாக நினைக்கிற, அவளை நான் என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, தங்கச்சி மாதிரி பார்க்குறியா, நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்தா நான் வேணா என்னோட சேட் வேணா காட்டுறேன், அவன் கூட பண்ண சேட்டு அப்படின்ற மாதிரி காட்டுறான்னா எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பான். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கேன், உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஒரு ஹார்ட்டான ஃபோட்டோலாம் அமுச்சு விட்டுருப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்தவொடனே இதுக்கு மேலே நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கண்ணாலேயே பார்த்துக்கிட்டே ஏன் இப்படி கேவலமாக நடிக்கிறேன்ற மாதிரி யூவை பார்த்து கேட்க யூவும் ஃபோனில் அப்படி என்ன வந்திருக்குன்னு திரும்பி பார்த்த உடனே ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுறான் ஹீரோயின் கிட்ட. இல்லை நான்லாம் ஒன்றும் இவட்ட இப்படி பேசலை, அவளே தான் இப்படிலாம் அமுச்சு வச்சிருக்கா, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி நடிக்கிற, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை வந்து ஏன் தொல்லை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் உடனே இது 7 வருஷம் லவ், நம்மளோட லவ்வை புரிஞ்சுக்காம இப்படி தூக்கி போட்டு போகிறேன்னு சொல்கிறியே, என்ன நியாயம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, 7 வருஷம் லவ்வாக இருந்தேன், 70 வருஷம் லவ்வாக இருந்தானே, எல்லாம் முடிஞ்சு போனது தான் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அவனா நெஞ்சில் கை வச்சுட்டு என்ன இப்படி சொல்லிட்டாலே பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கலான்னு பார்க்குறானா. சென் ஒன்னே அவனை பிடிச்சி இதுக்கு மேலே நீ அவகிட்ட வரது சரியில்லை, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். சென் வீட்டில் தானே இப்போ நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி வீட்டோட ஓனரே இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்புறம் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான். நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ செயின் வந்து ஹீரோயினை பார்த்து, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க லீரான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, தப்பான டைமில் தப்பான ஆளை மீட் பண்ணிட்டீங்க, இதுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே ஒரு நாள் மாறும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் செயின் வந்து ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறான்னா. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ ஸ்டூடெண்ட்ரா, எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னோட மண்டையில் தட்டுறாங்க. இப்படி அடி வாங்கணும் வந்து என்னென்னு யோசிப்பான்னு பார்த்தா அவன் என்ன சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இப்படி அடி வாங்குறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதாவது ஹீரோயின் கிட்ட இருந்து மட்டும்தான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான்ல, அப்போல்லாம் ஹீரோயினோட அட்டென்ஷனை வந்து வாங்குறதுக்காகவே இப்படி தான் வேணும்ட்டு அடி வாங்கியிருப்பானா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா டியூஷனில் படிக்கும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு முன்னாடி எதுவுமே கவனிக்காமல் தூங்குற மாதிரியே நடிப்பான். இவங்க எதுனா சொல்லி கொடுக்கட்டும், நம்ம தூங்குற மாதிரி நடிக்கலாம், அப்போ தான் இவங்க வந்து நம்மளை நல்லா பார்ப்பாங்க, நோட் பண்ணுவாங்க, நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்திருப்பான். நிறைய அடியும் வாங்கியிருப்பானா. அந்த டைம்லலாம் அது அவனுக்கு ஜாலியாக இருந்திருக்கும். அதே தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, சரி தப்பாக பண்ணிட்டு சாரி தெரியாமல் ஆச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சென் ஒன்னே இல்லை நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட அடி வாங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, அடைச்ச ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க,
என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பாஸ், நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு தானே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் இனிமே அப்படின்ற மாதிரி ஈரன் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சென் வந்து இல்லை நீ அப்படி சொல்லாத, ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சென் வந்து ஓப்பனாக அவனோட ஃபீலிங்ஸை வந்து ஈரன் கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஈரனுக்கு முதல்ல இதை கேட்கும் போது ஷாக்காக இருக்குது. நம்ம ஈரன் வந்து 7 வருஷமாக தான் இருந்தாங்க அவன் கூட, யூ கூட. ஆனால் யூவே வந்து துரோகம் பண்ணிட்டான். ஆனால் இவன் 8 வருஷமாக ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு போது நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோன் எதுனா பதில் சொல்லலான்னு போகிறாங்களா? அப்போ சென் ஒன்று இல்லை அவசரப்படாத லீரன், நீ நல்லா யோசிச்சுட்டு நல்ல முடிவாக எனக்கு சொல்லு, டைம் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் அதுக்கான நல்ல பதிலாக சீக்கிரம் சொல்கிறேன், எனக்கு யோசிச்சுட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சென்னை பார்த்து தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்காங்க டைம் கொடுத்ததுக்கு. சென்னை வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்னோட ஃபீலிங்கு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான், நீ கேஷுவலாகவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கே போயிடுறான்னா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மாலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போகிறத இந்த யூவை வந்து சைடில் காரில் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அதையுமே நோட் பண்ணிடுறாங்க. யூ வந்து இப்படி நமக்காக தான் வெயிட் பண்ணுறான், கார் எடுத்துகிட்டு போகிறத வந்து நோட்டம் விட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்றாங்களா. அப்போது நம்ம ஹீரோயின் மாலுக்கு போயிட்டுவாங்களே, அப்போ ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. இவங்க எந்த டேபிளுக்கு போகிறாங்களோ கரெக்டாக அதுக்கு முன்னாடி அந்த டேபிளில் போயிட்டு இவனும் வந்து நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துறான். இங்கே தான் ஹீரோயின் உட்கார வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சரி நம்ம உட்கார போன இடத்துக்கு இவன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காரக்கூடாதுன்ற மாதிரி அங்கே வச்சிருந்த டீ கப்லாம் இருக்குமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த ப்ளே ஜோன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க. சென் கூட தான் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நான் மாலுக்கு வந்திருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல தான் வந்து இந்த யூ நின்றுட்டுருப்பான். கூட வந்து இந்த அசிஸ்டன்ட் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருப்பாள், இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டேன், வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அவளுமே இந்த மாலுக்கு இன்னைக்கு இவன் கூட வந்திருப்பா. வந்துட்டு பொம்மையெல்லாம் வேணும்னு கேட்கும்போது அவனு வந்து இந்த அசிஸ்டண்ட்டுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பானா. பொம்மையை கொடுத்தனே இவன் என்ன பண்ணுறான்னா முதல்ல தேங்க்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்கிறா. ஆனால் பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து கிராஸ் பண்ணி போகிறா, அவன் நம்மளை பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவளை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே வேகமாக போயிட்டு இந்த யூவை வந்து கிஸ் பண்ணி விட்டுறா தேங்க்யூன்னு சொல்லிட்டு. யூக்குமே பொண்ணு புரியல. உடனே இவளை பார்த்து என்ன கிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவளை வந்து இல்லை தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பின்னாடி அப்படியே ஹீரோயினை கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்த்து ஐயோ லீரன் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் இவருக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ தான் இவன் வந்து பின்னாடி ஹீரோயின் வரதே நோட் பண்ணியிருப்பான் போல். வந்துட்டு ஹீரோயின் நிற்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் அப்போ வந்து இவளை கண்டுக்காத மாதிரி சென் கூட பேசிகிட்டு இருக்காங்களா. அவள் உடனே ஐயோ இதை வேற பார்த்துட்டாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வேகமாக யூ வந்து என்ன பண்ணுறான்னா அசிஸ்டண்ட்டோட கையை வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக அப்படி பண்ணா, அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு யூவை பார்த்து ஆமாம் நீ எதுக்கு வந்து இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, இனிமேல் நீ யார் கூட எப்படி வேணா இருந்துக்கோ, தங்கச்சின்னு கூட சொல்லிக்கோ, போய் சொல்லிக்கோ, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. திடீர்னு எல்லாரும் அங்கேருந்து ஓடுறாங்க. நெருப்பு பற்றிக்கிச்சு, ஃபயர்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் வந்து வேகமாக வெளியே போகலான்னு சொல்லும்போது அப்போ யூ அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பான். எல்லாருமே பார்த்துடுறாங்க. அப்போ யூ உடனே என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போவான், காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான்னு பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு காப்பாற்றுறது என்னவோ அந்த அசிஸ்டண்ட்டோட கையை பிடிச்சி வெளியே வா நம்ம போகலாம் ஜியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோங்கோட கையை தான் முதல்ல பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். இந்த டைமில் என்ன தான் அவன் நம்ம ஹீரோன் கிட்ட சாரி கேட்டாலும் நம்ம ஹீரோன் உண்மையாக லவ் பண்ணியிருந்தான், அவன் ஹீரோனை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஹீரோன் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜியோங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டுருக்கான். நம்ம ஹீரோன் இதை பார்த்தோன்னே எல்லா மன்னிப்பும் போய் தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே பின்னாடி ஓட பார்க்குறாங்களா. கூட்டத்தில் வந்து நம்ம ஹீரோனை தள்ளியெல்லாம் விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோன் கீழே விழுந்துடுறாங்க. இதையும் ஓடி போனவன் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். ஆனால் அப்போ கூட திரும்ப வரல. கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே பின்னாடி எல்லாம் தள்ளிட்டு போகும்போது அவனும் போயிடுறான். ஆனால் அப்போ போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்து லீரன் சொல்லிட்டு கத்திட்டு தான் போகிறான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேணுமிட்டு இந்த யூவோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் வெளியே போயிடும் போது இந்த யூ இருக்கான்ல, நான் உள்ளே போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன், லீரனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறானா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒன்றே வந்து இந்த யூவோட கையை பிடிச்சி இல்லை நீங்கள் போகாதீங்க, உள்ளே நிறைய ஃபயர் இருக்குது, அதான் ஃபயர் ஃபைட்டர்ஸில் உள்ளே போயிருக்காங்களே அவங்க வந்து லீரனை காப்பாற்றாங்க, உள்ளே டேஞ்சராக இருக்குது, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கா. ஆனால் யூ வந்து நெருப்புலாம் வரத்த பார்த்தோன்னே இல்லை அவளை வந்து என்னாச்சுன்னு தெரில, அவளுக்கு நான் உள்ளே போய் சேவ் பண்ணணும், அவளை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டோட கையை கூட அங்கேயே உதறி விட்டுட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு முதல்ல என்ட்ரன்ஸில் நிற்கிறான். வெளியே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனோட ஷூலாம் இருக்குது.
அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அவளோட ஷூ தானே இங்கே இருக்குன்னா அப்போ அவள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கானா. அப்போ ஒன்று நினச்சி பார்க்குறான், என்னன்னா நம்ம ஹீரோயினே இவனு வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த நேரத்தில் கூட என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவன் கத்திக்கிட்டு லீரன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் இவனை பார்த்து உள்ளே போகாத, வேணாம் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க, மூஞ்செல்லாம் அடிபட்டு தீ காயத்தோடு வந்துட்டு இருக்காங்க. வந்து நின்றுட்டு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி வெளியே நின்றுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தா இந்த நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே வேகமாக போயிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்குறாங்களா. அப்போது நம்ம ஹீரோன் உடனே அவனை தள்ளி விட்டு, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி நெருப்பு பிடிச்ச இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, தேவையில்லாமல் நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்களா. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு லைப்ரரியில் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டு ஹீரோனை பார்த்து, நான் உன்னை முதல்லே காப்பாற்றிருக்கணும், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன்னை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் உடனே, என்னை காப்பாற்றுறதுக்கு முதல்ல நீ யாரு, நீ இதெல்லாம் சொல்லணும்னு என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் சொல்கிறாங்க. அப்போ அந்த என்ன பேசணும்னு தெரியாமல் சைலண்டாக நிற்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஜியாங் வரா. வந்தவன் இந்த யூவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஐஸ்கிரீம்லாம் வேற கையில் வச்சுட்டு இருக்கால. உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இவர் என்ன முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டார்ல, சாரி, இந்தாங்க கொஞ்சம் கூல் ஆகுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு மாதிரி உருட்டி காட்டுறாளா. நம்ம ஹீரோனுக்கு வருதே பாருங்க கோவம். முதல்ல சிரிச்சிட்டு கேட்டவ இவ கண்ணை உருட்டோன்னே கோவம் வந்துடுது நம்ம ஹீரோனுக்கு. கையில் இருக்க ஐஸை பிடுங்கி, எனக்கு ஐஸ் கொடுக்குற, இந்த நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கோட வாயிலே பிடிச்சி அப்பி விட்டுடுறாங்க. என்னடி போக போக பார்த்தா கண்ணை உருட்டிட்டு இருக்க, நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து போடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே அறைய விடுறாங்க. வாயிலெல்லாம் ஐஸ்கிரீம் அப்பி எதுக்கு நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோன் பதிலெலாம் சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக அடியில் தான் போயிட்டு 4-5 அறை கண்ணத்துலேயே திரும்ப திரும்ப விட்றாங்க, துரோகி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து சைலண்டாக நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவளும் வந்து திரும்ப திரும்ப பேசும்போது கடைசியாக ஒரு அடி விடுறாங்களா. அவள் கீழே போய் உட்காந்துக்கிறா. என்ன ஏண்டி அடிக்கிறேன்ற மாதிரி கீழே உட்காந்துட்டு கேட்குறாளா. நம்ம ஹீரோன் வந்து எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ ஒன்னே அந்த ஜியாங் இருக்கால, பார்த்து, இங்கே பாருங்க அவன் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து அவ்வளோலாம் எதுவும் நம்ம ஹீரோனை பார்த்து சண்டைலாம் போட போல. ஆனால் ஹீரோனை பார்த்து, எதுக்காக இப்போ அவளை ஹர்ட் பண்ணுற, அவனுக்கு தங்கச்சி மாதிரி தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோனும் சொல்கிறாங்க, அவள் உனக்கு தங்கச்சியாக இருந்தால் எனக்கு என்ன, நீ முதல்ல எதுக்கு என்ன தேவையில்லாமல் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த ஒன்று எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி, என் கூட வந்துரு, என்னை நம்பு, நான் உனக்கு எந்த துரோகம் பண்ணல, நான் உன் கூட நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணுறான். சென் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ சென் வந்துட்டு இந்த பார்த்து கை நீட்டி, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்காக இந்த ஓடிடு, இல்லை உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல இந்த வந்து கோவத்தில் என்ன பண்ணுறான்னா சென்னோட கண்ணத்துலேயே அடிச்சு விட்டுடுறான். அப்போ சென்னுக்கு வந்து லைட்டாக வாயிலேருந்து ரத்தம் வந்துடுதா. நம்ம ஹீரோயின் இந்த பார்த்தோன்னே சென்னுக்கு இப்படி அடி விழுந்துச்சுன்னு தெரிஞ்சோடனே, எவனா இருந்தா என்ன, நீ என்னோட துரோகி அப்படின்னு சொல்லிட்டு யூவோட கண்ணத்துலேயே ஒரு அறைய விட்டுடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ அவரை அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அடி வாங்கின உடனே அவனா என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்திட்டு இருக்க, இங்கேயே திரும்ப திரும்ப நின்று இருந்த, திரும்ப இன்னொரு அடி விழும் அப்படின்னு மாதிரி சொல்ல. அப்போ சொல்கிறான், அவனுக்காக நீ என்ன அடிச்சிட்டியா, அவன் யாரோ ஒருத்தன், அவனுக்காக 7 வருஷம் லவ் பண்ண என்ன நீ அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழையசெல்லாம் நினச்சி பார்க்குறான். இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் நினச்சிட்டு என்ன நீ அடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட எப்பயும் சொல்லிட்டேன், 7 வருஷம் லவ்வாக இருந்தா என்ன, எனக்கு இப்போ உன் மேலே எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு தொல்லை பண்ணாத, என்னை நிம்மதியாக விட்டு, இதுக்கு மேலே அவரை ஹர்ட் பண்ணினா நான் உன்னை சரியாக அடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்ட அவன் முட்டி போட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கையை எடுத்துடுறாங்க, என் கையை விடு, இதுக்கு மேலே நான் உன்னை விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போ செந்தா வந்து, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கரெக்டாக பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் அங்கே முட்டி போட்டுட்டு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கீழே முட்டி போட்ட இடத்துலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நொண்டிக்கிட்டே போயிருப்பாங்களே. அப்போ சென்னை என்ன பண்ணுறான்னா, நீ எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற, நான் உன்னை தூக்கிறவான்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கேயே தூக்கிக்கிட்டு சரிவா நல்ல இடத்துல உன்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா. நம்ம ஹீரோனுக்கு இந்த டைமில் தான் சென் மேலே ஒரு ஃபீலிங்கே வருது. சென் வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், 8 வருஷமாக லவ் பண்ணியிருக்கான். அப்போ இவன் நம்மளை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு புரியுது. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூ நம்ம ஹீரோனுக்காக வாங்கிட்டு வந்து ஹீரோயின் காலில் போட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட சாரி வேற சொல்கிறான், நான் கரெக்டான டைமில் வரல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் உடனே சென்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, சென் ஒரு நிமிஷம் நில்லு, உன்ட்டு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சென்னை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்கிட்ட சொன்னல, என்கிட்ட பதில் கேட்டல, நான் வந்து ஒத்துக்கிறேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ
ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என்ன நீ எந்த விதத்துலையும் தப்பாக நினைக்காத, இப்போ தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிட்டு வந்தேன், உடனே உன்னை அக்செப்ட் பண்ணுறேன்னு தப்பாலாம் நினச்சிக்காதன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உண்மையாக தான் ஒன்று விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. சென் ஒன்னே, நான் ஏன் உன்னை தப்பாக நினைக்க போகிறேன், உனக்காக தான் 8 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், இது எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, உன்னை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே உட்காந்து ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 8 வருஷமாக மோந்திரத்தை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான் போல் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அந்த ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட நீட்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போயாவது வாழ்க்கையில் நமக்கு ட்ரூ லவ் கிடச்சிதேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கை நீட்ட அவனும் வந்து நம்ம ஹீரோயின் கையில் ரிங் போட்டு விட்டுடுறான். அதே டைமில் வந்து யூவை தான் காட்டுறாங்க. யூ என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நம்மளோட லவ்வர் வந்து எவனோ ஒருத்தனுக்காக என்னையை அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சி குடிச்சிட்டு இருக்கானா. அப்போ அந்த ஜியாங் பொண்ணு அங்கே தான் இருப்பாள். எப்பயுமே வந்து சிஸ்டர் மாதிரி தான் இருப்பேன்ற மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தா. இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் இல்லாத டைமில் ஒரு மாதிரி ஹாட்டாக ட்ரெஸ் போட்டு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சைடில் ஒதுக்கி அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி போகிறா. அவன் உடனே இவளோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு, அப்போது நீ உண்மையாகவே லீரன் சொன்ன மாதிரி தான் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் அவன் போயிட்டு ஓரமாக உட்காந்து கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவம் வருது இவன் மேலே. இருந்தாலும் இப்போ ட்ரிங்க் பண்ணியிருப்பான்ல, அதனால அவனுக்கு என்ன பேசணுன்னே புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த ஜியோங் உடனே வந்து மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவன்கிட்ட க்ளோஸாக வர பாப்பாளா. அப்போ கிட்ட போயிட்டு இந்த யூ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நல்லா கேட்டுக்கோ யூ, இனிமேல் வந்து அந்த லீரனும் உன்கிட்ட வரமாட்டா, லீரன் வயிற்றில் இருக்க குழந்தையும் உன்கிட்ட வராது. இவளுக்கும் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சிருக்கும் போல், ஆனால் அந்த குழந்தை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சுன்றது தெரியாமல் வாய் விட்டுடுறா. அப்போ இதை கேட்ட யூ வந்து என்னதான் போதையில் இருந்தாலும் குழந்தைன்ற வார்த்தை கேட்டோன்னே உடனே அவள் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு, என்னது லீரன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அவள் வயிற்றில் என் குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக்கில் கேட்டுட்டு நான் உடனே இங்கே இது போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான்னா. அப்போ அந்த ஜியாங்க வந்து நான் ஏதோ சொன்னன்றதுக்காக நீ போவியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்போ அந்த யூ ஒன்னே வந்து முன்னாடி நிற்கிற ஜியாங்க தள்ளி விட்டுட்டு, நீ ரொம்ப கேவலமானவ, இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட நடிச்சிருக்க, அதுவே எனக்கு தெரியல, இப்போ நான் என்னோட ஒய்ஃப் லீரனுக்காக போகிறேன், இனிமேல் அவள் தான் என்னோட ஒய்ஃபாக இருக்க போகிறா, அவள் வயிற்றில் என்னோட குழந்தை இருக்குது, நான் சீக்கிரம் போகிறேன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி இனிமேல் நீ வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். இந்த ஜியாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களே. அப்போ உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு இன்றைக்கி எங்களோட மேரேஜ் நடக்குது, எல்லாரும் வந்துருங்க, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் நாங்கள் தான் ஆல்ரெடி நினச்சுமே அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அன்றைக்கே வந்து இவங்களோட வெட்டிங்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டு என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்களா. வந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்காக அவங்க 2 பேரும் எல்லா கெஸ்ட்டு முன்னாடி வாக் பண்ணிட்டு போயிருக்காங்களா. அப்போ வந்து அங்கே இருக்க கெஸ்ட்டு ஒன்றே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை பார்த்து உங்களோட ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு, லீரனை வந்து நான் 8 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்காக 8 வருஷமாக நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட 8 வருஷம் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து 8 years லவ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் 8 வருஷமாக அவர் கல்யாணம் பண்ணிக்கலையான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென் சொல்கிறாரு, இவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், இவ தான் என்னோட உயிரேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஹீரோனும் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீ தான் என்னோட உலகம், உனக்காக தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்ற மாதிரி ஹீரோனை கேட்க ஹீரோனும் ஓகே சொல்லிடுறாங்களா. அப்போ ஹீரோனும் திரும்ப கேட்கணும்ல, உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அப்போ உடனே வந்து இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வருது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு யூ தான் வந்திருக்கான். இந்த மாதிரி ஜியாங் சொல்லியிருப்பாள் குழந்தைய பற்றி, அதனால தான் வந்திருக்கான். வந்தவன் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி மேலே வந்துட்டு இந்த சென்னை பார்த்து அவள் வந்து உனக்கு ஒய்ஃப் ஆக போகிறவல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, நீ எது கல்யாணம் பண்ணிக்கிறவன, உன் வயிற்றுல தான் நம்மளோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்க முடியும், ரொம்ப கோவத்தில் தப்பான முடிவு எடுக்காத, வா வந்துட்டு நம்ம குழந்தைய வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கா சரியான கோவம் வருது ஒரு பக்கம். இதில் யூ வேற, வா நம்ம குழந்தைய நம்ம போய் வளர்க்கலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எதுவுமே மறக்கல, உனக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாம் மறக்கலன்னு சொல்ல இதெல்லாம் சென் கேட்டுட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த யூ வேற உடனே இவன் ஃபஸ்ட்டு ஒரு போலியான மோந்திரத்தை ஹீரோனுக்குள்ள போட்டிருப்பான்ல, அந்த மோந்திரத்தை எடுத்து நான் எதுவுமே மறக்கல, இந்த ரிங்கை நான் மறுபடியும் உனக்கு போட்டு விடுறேன், நம்மளோட லைஃப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோனுக்குள்ள போடலான்னு போக நம்ம ஹீரோன் இவ்வளோ நேரம் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்களோட பேச்சையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவையில்லாமல் பேசாத, உன்னோட குழந்தை வந்து என் வயிற்றில் இருந்தது தான், அதாவது நம்ம குழந்தை, ஆனால் நீ வந்து அந்த ஆக்சிடென்ட் அப்போது என்னை நீ காப்பாற்ற வரவே இல்லை. அப்போ அந்த ஜியாங் தானே உனக்கு பெருசாக தெரிஞ்சா, அவள் கூட போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தல்ல, அப்போ தான் என்னோட உயிரே போயிடுச்சு, என்னோட உயிரால் என் குழந்தையே செத்து போயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை
கேட்டவனுக்கு ஒன்றுமே முடியல, என்னது என் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே சென்னை பார்த்து, சென் இனிமேல் எனக்கு நீங்கள் தான் எல்லாமே, யாருமே எனக்கு இனிமேல் என்னோட லைஃப்பில் முக்கியம் இல்லை உங்களை தவிர, நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையே, உங்களுக்காக தான் நான் வாழ போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஹீரோக்கு அவங்களோட கையை கொடுக்குறாங்க. என்னன்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேலே நின்ட்டு. அப்போ அவன் கீழே மயங்கி விழுதவன் அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவனால தான் குழந்தைய இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இதுக்கு மேலே நம்ம தடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம், நம்மளோட குழந்தை போனதுக்கு காரணமே நான் தானே ஆனேன், எனக்கு இதான் கரெக்டான தண்டனை அப்படின்ற மாதிரி கீழே உட்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறத, அதாவது மோதிரெல்லாம் போட்டிருக்கிறத அஃபிஷியலாக அவங்க மேரேஜ் பண்ணி கிஸ் பண்ணுறதெல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே போய் தடுக்கல. ஏன்னா அந்த கில்ட்டினஸ் குழந்தை இறந்ததுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறான். இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.